தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் சொல்கிற உண்மையான விருத்த சேதனம் என்ன? அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு இஸ்லாமிய நண்பனிடம் நான் கேட்டிருந்தேன். விருத்த சேதனத்தின் பயன்கள் என்ன? அப்படின்னும்போது ஒரு அழகான விளக்கம் கொடுத்தாரு. உடல்ல இருக்க அழுக்குகள் தேங்குகிற இடம் நுனித்தோல். அதை விருத்த சேதனம் செய்தால் அந்த அழுக்குகள் சீக்கிரத்தில் ஒட்டிக்கொள்ளாமல் அது கரைந்துவிடும் அப்படின்னு ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்தாரு. நான் இந்த 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 ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுட்டு தேவனிடத்தில் ஆவியானவர் நமக்கு சொல்ற ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்றால் என்ன? ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்னாரு, அது அப்படியே தலைமுறையா வந்துச்சு. விருத்த சேதனம் இன்னும் பயன்பாட்டில் இருக்கான்னு போகும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரு. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இங்கே ஆண்டவர் சொல்ற காரியம் இருதயத்தின் நுனித்தோல். இது எப்படி புரிஞ்சுக்கணும் ஆண்டவரேனா, கவனமா இந்த பதிவை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இப்படியாக அழகாக ஜெபித்தார். அதாவது உலகத்துல ஏதோ ஒரு பாடல் சத்தம், ஒரு ஒரு இரத்த வெறியை கொண்டு வருவது போல ஒரு 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 பாடல் சத்தம். அதுக்கு இவர் ஜெபிச்சாரு, ஆண்டவரே என் காதுகளை விருத்த சேதனம் பண்ணுங்கன்னு. அது அர்த்தம் என்னன்னா, உலகத்துல கெட்ட காரியங்கள் எத்தனையோ இருக்கும், அசுத்த காரியங்கள் இருக்கும். உங்களை சுத்தி அநேகர் வெறும் கெட்டதை குறித்தே பேசும்பொழுது தேவன் உங்கள் நன்மையானவைகளை கேட்க வைப்பார். அந்த இருட்டின் மத்தியிலும் ஆண்டவர் உங்களுக்குள்ள வெளிச்சமாயிருப்பார். அதே உங்க கண்களுக்கும் பொருந்தும், உங்க இருதயத்தின் சிந்தைக்கும் பொருந்தும். அநேகர் கெட்ட காரியங்களை, அசுத்த காரியங்களை, வேசித்தனமான எண்ணங்கள்லாம் இருதயத்தில் யோசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை பற்றி, நன்மையை பற்றி, அடுத்தவங்களுக்கு எப்படி நன்மை செய்யலான்றதை பற்றி, ஆண்டவருக்கு எப்படி உண்மையாக இருக்கலான்றதை பற்றி கொடுப்பாரு. இதுதான் உண்மையான விருத்த சேதத்தின் அர்த்தம். அதாவது சரீர பிரகாரமாக நம்ம இன்னும் பயன்படுத்துறதில்லை. ஏன்னா சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்து நமக்காக அறியப்பட்டார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் பலப்படுத்துவார். எப்படின்னா, உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம். அதாவது உலகமே ஒரு இடத்துல இருக்கும்பொழுது நீங்கள் அந்த அசுத்தம் ஒட்டி கொள்ளாமல் தேவனுக்காக வாழும்போது உங்கள் வாழ்க்கையை விருத்த சேதனம் பண்ணப்பட்ட தேவனுக்கு உகந்த வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவர் விருத்த சேதத்தின் முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் உணர்த்துறார். அதனால சரீர பிரகாரமாக ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயப்படுத்தலை. ஆனால் ஆவிக்குரிய விருத்த சேதனம்னா இந்த உலகத்தின் அசுத்தத்தின் மத்தியிலும் நீங்கள் சுத்தமாக வாழ்றது ஆண்டவர் சொல்கிறார். தேவன் ஆசீர்வதிப்பாராக.